ஹாய் நண்பர்களே, அன்பு உறவுகளே, தீபாவளி அன்னைக்கு சந்தித்தது. அதுவும் உடம்பு முடியாமல் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்பா போதுண்டா சாமி, நல்ல வைரல் ஃபீவர். டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் பார்த்துக்கோங்க, வேறு ஃபீவராக இருக்குமோ, வைரஸ் ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. பயங்கர ஃபீவர், வாய் கசப்பு, உள்ளுக்குள்ளே அப்படி வெளியில் காய்ச்சல் தெரியாட்டாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே விரைச்சிக்கிட்டு டெய்லி மாத்திரை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. டெய்லி ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுத்து, அப்புறம் கஷாயம் குடித்து, அப்புறம் பப்பாளி கஷாயம் குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்து குறைஞ்சிச்சு. பப்பாளி இலைச்சாறு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சலில் இருக்கிறவங்க நிலவேம்பு கஷாயம், அதுக்கப்புறம் இந்த பப்பாளி கஷாயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பச்சைமாக அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விலையை வெட்டி போட்டு மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சுட்டு தேன் ஊற்றி சாறு எடுத்து குடிக்கலாம். அல்லது கருப்பு முந்திரி பழம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அரைச்சி வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி வந்து பப்பாளி இலைச்சாறு வந்து அப்படி என்னது ஒயிட் செல்ஸை வந்து இரத்த வெள்ளை அணுக்களை வந்து அளவை வந்து கூட்டும். அதனால் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அப்புறம் அது குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் நிறைய வீடியோஸ் சாங்ஸ் எல்லாம் எப்போ ரொம்ப நாள் ஆச்சு சரியாகவே போடுறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்டு, அவ்வளோ சோர்வு, ரொம்ப சோர்வாகி போச்சு. அப்படி வேலை பார்க்குறது வந்து படுத்துக்கிறது, வேலை பார்க்குறது வந்து படுத்துக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல, கவனமாக இருங்க. இப்போ நிறையா வைரஸ் அண்ட் வைரல் ஃபீவர்ஸ் எல்லாம் பரவுது. கவனமாக இருங்க. ஓகேங்க, பாய்.